சிவாய நமக. தேவார பாடல் பெற்ற திருப்புறம்பியம் சாட்சிநாதர் திருக்கோயில் தமிழ்நாட்டில் கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் திருப்புறம்பியம் என்ற சிறிய கிராமத்தில் சாட்சிநாதர் கோயில் அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்ட பொழுது, பிரளயம் என்றால் நீரினால் ஏற்படும் அழிவு, பிரளயம் ஏற்பட்ட பொழுது இந்த ஊர் பிரளயத்தினால் அழிவுறாமல் இருந்ததால் இந்த ஊருக்கு திருப்புறம்பியம் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த ஊரை அழிப்பதற்காக 7 கடல்கள் இந்த ஊரை சூழ்ந்த பொழுது விநாயகப் பெருமானின் அருளால் இந்த நீர் முழுவதும் இங்குள்ள ஒரு கிணற்றில் வடியச் செய்தார். அந்த கிணறே 7 கடல் கிணறு என்று பெயரிட்டு அழைக்கப்படுகிறது. கோவிலின் ராஜகோபுரத்திற்கு முன்பாக வலதுபுறம் நாம் இந்த 7 கடல் கிணற்றை நாம் தரிசிக்க முடியும். விநாயகப் பெருமானின் அருளால் 7 கடல்களின் நீரையும் உள்வாங்கிக் கொண்ட அந்த 7 கடல் கிணற்றை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய சென்று கொண்டு இருக்கிறோம். இங்குள்ள விநாயகப் பெருமான் இந்த ஊரை பிரளயத்திலிருந்து, அதாவது வெள்ளத்தால் ஏற்பட்ட அழிவிலிருந்து காப்பாற்றியதால் இங்குள்ள விநாயகப் பெருமானுக்கு பிரளயம் காத்த விநாயகர் என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார். பிரளயம் காத்த விநாயகரின் சன்னதி சிவபெருமானின் சன்னதிக்கு அருகில் கோயிலின் உள்ளே அமைந்துள்ளது. இப்பொழுது நாம் இங்கே தரிசிப்பது 7 கடல்களையும் உள்வாங்கிய 7 கடல் கிணறை. ஏழு கடல் கிணறை தரிசித்த பிறகு கோயிலின் வெளிப்புறம் வலதுபுறத்தில் தட்சிணாமூர்த்திக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியை தான் நாம் இங்கே தரிசிக்கிறோம். இந்த திருக்கோயில் கோயிலின் குளக்கரைக்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இடத்தில்தான் சிவபெருமான் அரித்துவசன் என்னும் அரசனுக்கு துர்வாச முனிவரால் ஏற்பட்ட சாபத்தை நீக்கியதாகவும், திருக்கோயிலுக்கு விறகு கொண்டு வந்த ஒரு ஏழைக்கு தட்சிணாமூர்த்தி ரூபமாக சிவபெருமான் இங்கே காட்சி கொடுத்ததால் இங்கே ஒரு தட்சிணாமூர்த்தி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. கம்பீரமாக காட்சி கொடுக்கும் 5 நிலை ராஜகோபுரத்தை கடந்து நாம் இப்பொழுது திருக்கோயிலின் உள்ளே சென்று கொண்டு இருக்கிறோம். திருக்கோயிலின் எதிரே அமைந்துள்ள கொடிமரத்தையும் நந்தியம்பெருமானையும் தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். இந்த திருக்கோயில் 2 திருச்சுற்றுகள் உடைய ஒரு திருக்கோயிலாகும். ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே நுழையும் பொழுது இடதுபுறம் உள்ள மடப்பள்ளி மற்றும் கிணறு, அங்கே உள்ள வன்னிமரம், அதன் கீழ் அமைந்துள்ள சிவபெருமான் ஆகிய 4ம் மறவாமல் நாம் தரிசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடமாகும். இந்த ஊரில் வசித்து வந்த வணிகர் ஒருவர் தன்னுடைய மகளை இறக்கும் தருவாயில் தன்னுடைய உறவினரும் மதுரையைச் சேர்ந்த வணிகனான அரதனகுப்தன்
என்ற வணிகனிடம் தன்னுடைய மகளை ஒப்படைத்துவிட்டு இறந்து விட்டார். அவர்கள் மதுரை செல்லும் முன் இந்த திருத்தலத்தில் உள்ள வன்னிமரத்தின் கீழ் சிறிது நேரம் இளைப்பாறி கொண்டிருந்த பொழுது அந்த வணிகன் பாம்பு தீண்டி இறந்து விட்டான். அந்த வணிகருடன் வந்த அந்த இளம் கன்னி ரத்தினவாளி இவ்வாளைய ஈசனிடம் அழுது புலம்பினாள். ஈசனும் அங்கேயே காட்சி கொடுத்து பாம்பினால் இறந்த வணிகனை உயிர்ப்பித்தும் கொடுத்தார். இந்த கோயிலிலுள்ள மடப்பள்ளி, வன்னிமரம், கிணறு ஆகியவற்றை சாட்சியாக வைத்து அந்த பெண்ணிற்கும் அந்த வணிகனுக்கும் சிவபெருமானே திருமணம் முடித்து வைத்தார். அந்த வணிகனோ ஏற்கனவே மதுரையில் திருமணமானவன். அந்த வணிகன் தன்னுடைய இரண்டாவது மனைவியுடன் மதுரை சென்ற பொழுது அவனுடைய மூத்த மனைவி இரண்டாவது மனைவியை ஏற்காமல் வழக்கும் தொடுத்தார். அந்த வழக்கானது மதுரையில் உள்ள மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தில் நடைபெற்றது. அப்பொழுது அவர்கள் திருமணத்திற்கு சாட்சியாக மதுரை சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் மடப்பள்ளியும் வன்னிமரமும் கிணறும் சாட்சிகளாக தோன்றி இந்த திருக்கோயிலில் அந்த வணிகன் அந்த பெண்ணை திருமணம் முடித்ததை சாட்சியாக கூறினர். இப்பொழுதும் கூட நாம் மதுரை சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சாட்சியாக வந்த அந்த மடப்பள்ளியையும் வன்னிமரத்தையும் கிணறையும் நாம் தரிசிக்க முடியும். இந்த நிகழ்வானது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வன்னிமரத்தின் கீழ்தான் நடைபெற்றது. ஆகையால் இந்த திருக்கோயிலில் உள்ள வன்னிமரம் மற்றும் மடப்பள்ளி என்பது சமையல் செய்யக்கூடிய இடம் மற்றும் மடப்பள்ளியின் உள்ளே உள்ள கிணறு, வன்னிமரத்தடி சிவபெருமான் ஆகியவை நாம் கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இடமாகும். சிவபெருமானின் ஆணைப்படியே வன்னிமரமும் மடப்பள்ளியும் கிணறும் சாட்சி சொன்னதால் இந்த திருத்தல இறைவன் சாட்சிநாதர் என்ற திருநாமத்துடன் போற்றப்படுகிறார். தீராத வழக்குகளில் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து இங்கே உள்ள சாட்சிநாதரை வழிபட்டால் அவர்கள் வழக்குகளில் உள்ள சிக்கல் தீர்ந்து நலமுடன் வாழலாம் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும். கருவறையின் முன்மண்டபத்தின் முன்பே அமைந்துள்ள விநாயகப் பெருமானையும் அவருக்கு அருகில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி என்னும் திருநாமத்துடன் அருள்பாவிக்கும் முருகப்பெருமானையும் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். மூலவர் சன்னதிக்கு இடதுபுறம் அமைந்துள்ள பிரளயம் காத்த விநாயகப் பெருமானின் சன்னதியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். நீரினால் ஏற்பட்ட அழிவிலிருந்து இந்த திருக்கோயிலை விநாயகப் பெருமான் காத்து அருளியதால் வர்ண பகவான் கடல் பொருட்களான சங்கம், நத்தாங்கூடு, கிளிஞ்சல், கடல் நுரை ஆகியவற்றால் இந்த விநாயகப் பெருமானை வர்ண பகவானே தன் கைகளால் உருவாக்கியுள்ளார். இந்த விநாயகப் பெருமானுக்கு தேன் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது. எவ்வளவு தேன் ஊற்றினாலும் இந்த விநாயகப் பெருமானின் திருமேனி அவ்வளவு அபிஷேக தேனையும் தன்னுள்ளே உறிஞ்சு கொள்ளும் தன்மையுடையது. இவ்வாலயத்தில் விநாயக சதுர்த்தி திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மூலவர் சன்னதிக்கு இடதுபுறம் அமைந்துள்ள இந்த பிரளயம் காத்த விநாயகரை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசனம் செய்யுங்கள். வாய்ப்பு கிடைக்காத அடியார்கள் நம் காணொளி மூலம் இந்த அழகான திருமேனியுடைய பிரளயம் காத்த விநாயகரை சிறிது நேரம் தரிசனம் செய்வோமா? இந்த திருக்கோயிலின் மூலவரான சாட்சிநாதேஸ்வரரை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்ய இருக்கிறோம். லிங்க திருமேனியில் தனி சன்னதியில் சுயம்பு மூர்த்தியாக சாட்சிநாதேஸ்வரர், புன்னைவனநாதர், சாட்சிநாதர் என்ற 3 திருநாமங்களுடன் அருள்பாவித்து கொண்டிருக்கும் சிவபெருமானை நாம் சிறிது நேரம் தரிசனம் செய்வோமா?
இப்பொழுது நாம் இந்த திருக்கோயிலில் முதலாம் திருச்சுற்றில் அமைந்துள்ள தெய்வ திருமேனிகளை தான் தரிசனம் செய்ய இருக்கிறோம். நால்வர் பெருமக்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், ஞானசம்பந்தர் ஆகிய நால்வரும் நின்ற கோலத்தில் அருள் பாவித்து கொண்டிருக்கும் அழகான காட்சியை தான் இங்கே நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். பறந்து விரிந்த முதலாம் பிரகாரத்தின் அழகான காட்சியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். கருவறை சுற்றியுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. கோஷ்டத்தில் அமைந்துள்ள அழகிய சிற்பங்களை தரிசிக்கலாமா? கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நர்த்தன கணபதியின் அழகிய திருவுருவம், அருகிலேயே தட்சிணாமூர்த்தியின் திருவுருவத்தையும் நாம் தரிசனம் செய்யலாம். இந்த திருக்கோயிலில் பல்வேறு முனிவர்களால் நிறுவப்பட்ட சிவபெருமானின் லிங்க திருமேனிகள் அமைந்துள்ளன. அந்த திருமேனிகளை நாம் முதலாம் பிரகாரத்தில் உள்ள மண்டபங்களில் தரிசனம் செய்ய முடியும். தனி சன்னதியில் அருள் பாவிக்கும் விநாயகப் பெருமான். கோஷ்டத்தில், அதாவது கருவறையின் பின்புறம் அமைந்துள்ள லிங்கோத்பவரின் அழகிய திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருக்கோயிலின் முதலாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள ஸ்தல விருட்சமான புன்னை மரத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரதக்ஷநாதர் என்ற திருநாமத்துடன் தனி சன்னதியில் அருள் பாவித்து கொண்டிருக்கும் சிவபெருமானின் லிங்க திருமேனியை தான் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம்.
துர்கா தேவியின் அழகான திருமேனியை இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். காலபைரவரின் திருவுருவம் அருகிலேயே சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் நாம் தரிசிக்கலாம். நவக்கிரகங்களுக்கு என்று அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் உள்ள நவக்கிரக மூர்த்திகளை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். தனி சன்னதியில் வள்ளி தேவசேனையுடன் அருள் பாவித்து கொண்டிருக்கும் முருகப்பெருமான். தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் கஜலட்சுமியின் அழகிய திருவுருவம். சண்டிகேஸ்வர பெருமானுக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதி. இந்த திருக்கோயிலின் இரவியான கடும்படி சொல்லியம்மையை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம். திக்குவாய் மற்றும் பேச்சு வராத குழந்தைகள் நாக்கில் இந்த அம்பிகைக்கு அபிஷேகம் செய்யப்படும் தேனை தடவி வந்தால் நன்றாக பேசக்கூடிய சக்தி கிடைக்கும் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும். இந்த திருக்கோயில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பரிகார தலமாகவும் விளங்குகிறது. திருப்புறம்பியம் வாழ்நாளில் ஒரு முறையாவது நாம் ஒவ்வொருவரும் தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு பழமையான திருக்கோயிலாகும். நாங்கள் பெற்ற அந்த ஆனந்தமயமான அனுபவத்தை அடியார்கள் அனைவர்களுக்கும் இந்த காணொளி மூலம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அனைவரும் ஆனந்தமயத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக.